ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி பார்க்குறோம். கொல்லை வச்சு தான் இது செய்ய போகிறோம். ஒரே மாவில் வந்து தோசையும் இட்லியும் செஞ்சு காட்ட போகிறோம். கொள்ளில் வந்து நிறைய சத்து இருக்குது, உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்ம கொலாஸ்ட்ரலை குறைக்கும், நம்ம வெயிட்டையும் குறைக்கும். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் வாங்க எப்படி இந்த ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து 100 கிராம் போல் கொள்ளு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் போல் இட்லி அரிசி, 25 கிராம் போல் உளுந்து, வெந்தயம், அரை கப் போல் அவுள், சிவப்பு அவுள் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து கொள்ளு சேர்த்துட்டோம், இட்லி அரிசி சேர்க்குறோம், உளுந்தையும் சேர்த்துட்டோம். அவுள் மட்டும் நீங்கள் இதோடு சேர்த்து கழுவாதீங்க. இப்போ நம்ம வெந்தயமும் சேர்த்துட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. அவுளை மட்டும் இதோட கலக்காமல் தனியாகவே நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சாலே போதும். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து புளிக்க வைக்கணும். குறைஞ்சது ஒரு 4லேருந்து 6 மணி நேரமாவது இது புளிக்க வைக்கணும். இப்போ வந்து மாவு நல்லா புளிச்சிருச்சு. நம்ம வந்து இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஊற்றணும். இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வந்து கூட வெந்தயம், அவுள் அதெல்லாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இட்லி குக்கரில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம இட்லி வேக வைப்போம். இட்லி வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு. இப்போ வெந்தோடனே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ துணியில் அவிச்சனால நீங்கள் சூடோடு இருக்கும்போது உடனே எடுத்தால் துணியில் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அது இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த இட்லி பார்க்குறதுக்கு லைட்டாக அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு கசக்கெல்லாம் செய்யாது, டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ சூப்பராக நம்மளோட கொள்ளு இட்லி வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதே மாவில் தோசை ஊற்றலாம். தோசைக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துட்டு கல் சூடானோன்னே நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட்டாகவே ஊற்றலாம். இந்த தோசை வந்து நல்லா முருகலாகவே வரும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே நாளில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடணும். அப்படி சப்போஸ் நெக்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புளித்த உடனே மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணலாம். ஃபுல் மாவையும் கரண்டி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை உள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிரும். அது ஒன்று தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் மிக்சிலேயே கொஞ்சமாக கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு.
ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ ஒரே மாவில் உங்களுக்கு நல்ல முருகலான தோசையும் நல்ல சாஃப்டான இட்லியும் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.